பெரிய ஒரு ட்ராமா தான். எங்க அம்மா அத ஏத்துக்கல. வீட்ல யாருமே ஏத்துக்கல. ஏன்னா நான் தான் அங்க யூரோப்ல வந்து புலம்பெயர் தேசங்கள்னு சொல்வோம் நாங்க. அது புலம்பெயர்ந்து போன இடங்கள். அதுல வந்து நான் தான் முதல் ஆளு. மத்த எனக்கு முன்னாடி யாருமே இருக்கல. அப்ப அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா தான் இருந்தது. பெரிய ஒரு அவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் இருக்கும்ல. எங்க நம்ம அம்மாக்கு தெரியும் நான் ஆ. எனக்கு 2 விதத்துலயுமே இப்ப இதா இருந்தது. எங்க அம்மாக்கு தெரியும். ஏன்னா, எங்க அம்மா தமிழ்நாட்டுல வாழ்ந்தபடியா நெறைய பேர் சொல்ட்டாங்க. இந்த மாரி பாம்பேக்கெல்லாம் போவாங்க அப்படி இப்படின்னு. நீங்க கொஞ்சம் கவனமா வளங்க. கண்டிச்சு வளங்க, அடிச்சு வளங்க. ஏன்னா வீட்லலாம் சாரிலாம் கட்டுவேன். ஸோ எங்க அம்மாக்கு தெரியும் இது வரப்போகுது. இந்த விஷயம் ஒண்ணு ஃபேஸ் பண்ண போறோம்னு எங்க அம்மா ப்ரிப்பேர்ட் தான். ஓ, அம்மா இருக்கும்போது வீட்ல சாரி கட்டுவீங்களா ஆ அப்போ? சின்ன வயசுல நாங்க எல்லாருமே, எல்லா திருநங்கையும் வீட்ல அக்கா சாரிலாம் எடுத்து கட்டுவோம். அம்மா சாரிலாம் எடுத்து இல்ல கட்டுவோம். அதுக்கு வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா அம்மா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட்டுன்னு நெனைப்பாங்க. ஆ. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் திட்டுவாங்க. இப்படியே போய் போய் என்ன பண்ண போறியோன்னு. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு கூச்சப்படுற வயசு வரும். எங்களுக்கே வெட்கமா இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வர வர போகும்போது அத நாங்க கொஞ்சம் குறைச்சுக்குவோம். அப்போ கொஞ்சம் கெஸ்ட் எங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். ம். கெஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்ன இந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு. ஸோ அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்ப அப்படியே கொஞ்சம் இதாகி அதுக்கப்புறம் தான் நாங்களே சிந்திக்க ஆரம்பிப்போம். என்னடா இப்படி 2 லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு தோண வரும். இன்னொன்னு என் பிரச்சனையில என்னன்னா, என் ஜாதகத்திலயுமே இருந்துச்சு. ம். ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான் எங்க அம்மாக்கு. இந்த ம். பிள்ளை இந்த வயசுல அவர் கரெக்டாவே சொன்னாரு. இந்த வயசுல